ஹாய் ஹலோ வெல்கம் டு இனிய குரல். சமீப காலமாக நான் என்னை சுற்றி இருக்க பல பேர்கிட்ட தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிற எண்ணம் இருக்குதுன்னு உணர்ந்தேன். இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது பொதுவாக 2 வகையாக ஏற்படுது. ஒன்று, நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கிறனால ஏற்படுது. இன்னொன்று, நாமே ஓவர் திங்க் பண்ணிவிட்டு பிறரோட நம்மளை ஒப்பிட்டு நம்மளை நாமே குறைவாக நினைக்கிறனால ஏற்படுது. சில நேரங்களில் தனி மனிதனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை தானாக உருவாகிறதில்ல. நீ இப்படி இருக்க, உன்னால் இது முடியாது அப்படின்னு பிறர் சொல்கிறத கேட்டு அதை நம்பி தனக்கு தகுதி இல்லை, தன்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க. தாழ்வு மனப்பான்மை வெளியிலிருந்து வேற ஒருத்தர்னால நமக்குள்ள புகுத்தப்படுதோ அல்லது நாமளே ஓவர் திங்க் பண்ணி நம்மளை குறைவாக நினைக்கிறோமோ, எப்படி இருந்தாலும் அது நமக்கு வலியை தான் தருது. இதில் இருந்து விடுபடணும்னா ஃபஸ்ட்டு நம்ம முயற்சிக்கணும். உன்னால் முடியாதுன்னு வேற யாராச்சும் சொன்னாலோ அல்லது நமக்கே அப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலோ அந்த கருத்தை நம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது முயற்சி செஞ்சு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். நம்ம முயற்சியே எடுக்காத போது நல்ல ரிசல்ட் கிடைக்காது. நல்ல ரிசல்ட் இல்லைன்னா நம்ம நினச்சது சரிதான், நம்மளால் எதுவுமே ஒழுங்காக செய்ய முடியாது போல் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு நம்ம தீனி போட்டுருவோம். இப்படி தாழ்வு மனப்பான்மைனால் முயற்சிக்காமல் இருக்கிறது, முயற்சி செய்யாததுனால உயர்வு ஏற்படாதது, இல்லை உயர்வு ஏற்படாதனால மறுபடியும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே போகிறது. இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இல்லாமல் துணிஞ்சு ஒரு முயற்சி செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தடையாக இருக்கிறது உங்கள் உருவமோ மொழியோ நிறமோ பொருளாதாரமோ அல்ல. உங்களுக்கு தடையாக இருக்கிறது உங்கள் தாழ்வு மனப்பான்மைங்கிற எண்ணம் தாங்கிறது உங்களுக்கே புரியும். சரித்திர வாழ்க்கை வேண்டுமெனில் பிரச்சனைகளை சவாலாக எதிர்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இனிய குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.